அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 415வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 415வது நாளில் நடந்த தாக்குதல்களை, யுத்தத்தை எல்லோருமே அன் எக்ஸப்ஷனல் டே ஃபார் த முஜாஹிதீன்ஸ், போராளிகளுக்கு ஒரு அசாதாரணமான நாள். ஏனென்று சொன்னால், அசாதாரணமான தாக்குதலை காசாவில் ஹமாஸும் புதிதாக வந்திருக்கின்ற ஒரு போராளிகள் குழுவும், இங்கே லெபனானில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தன்னுடைய பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பதனால்தான் இது ஒரு எக்ஸப்ஷனல் டே, வித்தியாசமான நாள். 340 ஏவுகணைகளை, ராக்கெட்டுகளை, மிசில்களை ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய எல்லா பகுதிக்கும், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எல்லா பக்கம் அடித்திருக்கிறார்கள். 500 தடவை சைரன் சத்தம் என்று சொல்லக்கூடிய வார்னிங், 500 தடவை அவர்களுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதனால் 40 லட்சம் பேர் பதுங்குக்குழியை நோக்கி பாய்ந்திருக்கிறார்கள். இந்த பதுங்குக்குழி ஷெல்டர்ஸ் பத்தாததால் இன்னும் 2 புதிய சொற்களோடு நம்மளை அறிமுகப்படுத்துகிறது இஸ்ரேல். 45 ரூம்ஸ், 40 லட்சம் பேருக்கு இடமில்லாததால் 45 ரூம்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறைகள் பூமி கீழே. இது முன்னரே நாம் நமது காணொலியில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு தொடக்க காலத்தில் பயந்த நெத்தன்யாஹூ தௌஃபிக் சின்வரோடுக்கு பழிவாங்கும் போது 350 ராக்கெட்டுகளை அடித்தார்கள். இப்பொழுது 340 அடித்திருக்கிறார்கள். அப்பொழுது நெத்தன்யாஹூவே இந்த 45 ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறைகளில் தான் தங்கியிருந்தார். அடுத்தது செக்யூரிட்டி பெல்ட் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். ஷெல்டர், 45 ரூம்ஸ், செக்யூரிட்டி பெல்ட், பாதுகாக்கப்பட்ட வளையம். இது பெரிய ஸ்டேடியம் அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். அங்கே இருந்துட்டு அறிவித்து விடுவார்கள், நாங்கள் அப்பாவிகள் எங்கே குடியிருக்கிறோம், தயவுசெய்து தாக்கி விடாதீர்கள் என்று. போராளிகள் தாக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்ரேலாக இருந்தால் அங்கே குண்டுகளை போட்டு அப்பாவிகளை கொலை செய்துவிடும். நமது மேலை நாட்டு பத்திரிகைகளும் அதை அப்படியே வாங்கி எடுக்கும் நமது ஊடகங்களும் ஏதோ இராணுவத்தினரையும் இராணுவ தளபதிகளையும் கொண்டு விட்டதாக சித்தரிக்கும். ஆனால் இறந்தது பெண்களும் குழந்தைகளுமாக இருக்கும். ஆக இந்த பெரிய பீதியிலிருந்து இஸ்ரேல் இன்னும் இப்பொழுதும் விடுபடவில்லை. அதன் பிறகு இது ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என நான் கருதுகிறேன். என்னம்மா, ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். சேனல் 12, இஸ்ரேலுடைய சேனல் 12 ஒரு செய்தியை சொல்லுகிறது. சில நேரங்களில் சில விஷயங்களை ஆங்கிலத்தில் அப்படியே பதிவு செய்கிறோம். ஏனென்று சொன்னால், பின்னால் இதனை வரலாறாக வரையும் போது இவையெல்லாம் அப்படியே நமக்கு உதவி செய்யும் என்பதனால். சேனல் 12 சொல்லுகிறது, ஹிஸ்புல்லா ஹாஸ் எஃபெக்டிவ்லி கிரியேட்டட் a security belt in Israel reaching Haifa Bay, Isham region and the center of Israel. அதாவது ஹிஸ்புல்லா ஒரு செக்யூரிட்டி பெல்ட், ஒரு பாதுகாப்பு வளையத்தை இஸ்ரேலுக்குள்ளால் கட்டி இருக்கிறது. அது வான்வெளி பாதுகாப்பு தளமா என்னவென்று தெரியவில்லை. அதனுடைய விளக்கங்கள் இனி அடுத்த ஒரு நாட்களில் தான் நாம் சொல்ல முடியும். அதனால் அது மிக எளிதாக ஹைஃபா போர்ட் என்று சொல்லக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தை தாக்குவதற்கு வசதியாகி விடுகிறது. ஹைஃபா பே கடற்கரையில் இருக்கக்கூடிய தளங்கள், ஆயுத உற்பத்தி சாலைகள், இவற்றை தாக்கலாம். ஹிசாம் ரீஜியன் இந்த சென்டர், ஹிசாம் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் அது எளிதாக தாக்கிவிட முடியும். இப்பொழுது போர் களம் அல்லது போர் தளம் இஸ்ரேலுக்கு உள்ளால் வந்துவிட்டது என்பதை சேனல் 12 உறுதிப்படுத்துகிறது. ஆக நேற்று ஒரு எக்ஸ்ட்ராடினரி டே என்று சொல்வதில் பல பொருட்கள் இருக்கிறது. அடுத்து லெபனான் பார்டரில் 2 நாட்களாக மிகப்பெரிய
தியேட்டர் ஆஃப் வார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய போர்க்களம் அல் பயாத் என்ற இடமும் அல் கியாம் என்ற இடமும் தான். கியாம் ஒரு வாரமாகவே இஸ்ரேல் உள்ளே போவதா வேண்டாமா என்று தயங்கி உள்ளே போவதும் அடி வாங்கி கொண்டு ஓடுவதும், அங்கிருந்து ஓடி வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தான் இதுவரைக்கும் 13 பேர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அல் பயாதில் இருந்து 30 இராணுவ பிரிவுகள் பின்னே வந்திருக்கின்றன. 30 இராணுவ பிரிவுகள் ஒவ்வொன்றும் 2 இராணுவ வாகனத்தில் வெளியே வந்திருக்கிறது. ஏறத்தாழ 1000 பேர் அங்கிருந்து தோற்று ஓடி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்ரேலுடைய பாணியில் நாம் சரியாக சொல்வதாக இருந்தால் பின்வாங்கி இருக்கிறார்கள், திரும்ப போவாங்க. நேற்று இந்த தாக்குதல்களுக்கு, இந்த பிரமாதமான தாக்குதல்களுக்கு, வித்தியாசமான அதிர்ச்சி ஊட்டு இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக இருந்தது இன்னொன்று என்னவென்று எனக்கு படுகிறது என்று சொன்னால், இஸ்ரேல் பல தளங்களை புதிதாக உருவாக்கி இருக்கிறது. அவற்றை தாக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்தது செட்டில்மெண்ட். 40 செட்டில்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். 60 வந்தேரிகள் காயம்பட்டு இருக்கிறார்கள். முதலாக 6 பெரிய பில்டிங் இடிக்கப்பட்டு இருக்கிறது, பெரிய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில். அதில் ஒன்று 5 மாடி கட்டடம். 86% 86 விழுக்காடுகள் கட்டடங்களை காசாவில் இடித்து விட்டது இஸ்ரேல். அது ஒரு பெரிய போர் சாதனை என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அடுத்து அதே போல புறநகர் பெய்ரூத்திலும் ஏராளமான கட்டடங்களை இடித்திருக்கிறது. கையாலாகத்தனம்தான், அவை எல்லாம் மக்கள் வதியும் இடங்கள். அங்கே நேற்று ஒரு 10 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். 10 பேர் குறைவாகத்தான் என்று சொல்ல வேண்டும். 3670 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் லெபனானில். ஆனால் தாக்குதல் பயங்கர வேகத்தில் நடந்திருக்கிறது. இப்போ முதலாக பெரிய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது இன்னொரு முனையில், அதாவது லெபனானில் இன்னொரு முனையில் இஸ்ரேலிய இராணுவம் முன்னேற முயற்சி செய்து தோற்றிருக்கிறது. அது வழக்கம் போல முதலில் ஹெஸ்ஸில் என்ற ஏரியாவில் இருந்து பின்வாங்கி இருக்கிறது. அதன் பிறகு அது சீஃபாம் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறது. டயர் ஹைஃபா என்ற இடத்துக்கு பின்வாங்கி இருக்கிறார்கள். 3 கட்டமாக பின்வாங்கி இருக்கிறார்கள். அப்போ பல முனைகளில் அல் பயாதில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். கியாமில் அடிக்கடி ஓடி போய் அடிக்கிறது, ஓடி வந்து விடுவது என்று இருப்பதில் மென்டல் டார்ச்சரும் 13 பேர் இறந்ததும் தான், தற்கொலை செய்து கொண்டதும் ஒரு பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. அடுத்தது ஹைஃபா நேவல் பேஸ் ஃபுல்லாக அடித்து விட்டார்கள். நேற்று ஃப்ளீட்டை அடித்தாங்க, இன்னைக்கு அந்த கப்பல் படை தளத்தை அடித்திருக்கிறார்கள். அதுவும் முற்றாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது கேம்ப் 100 என்ற ஒரு இஸ்ரேலிய பயிற்சி முகாமை அடித்திருக்கிறார்கள். பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்ததில் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள், சிலர் இறந்திருக்கிறார்கள். இது நடந்த இடம் ஐலட் ஹா ஷராப் என்ற ஒரு இடமாக தெரிகிறது, ஒரு ட்ரைனிங் கேம்ப். அடுத்தது ஜாக்தோன் என்ற இடத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டு. அதாவது 340 ஏவுகணைகள், ராக்கெட்ஸு இதெல்லாம் வச்சு தாக்கியிருக்காங்க. அது அவ்வளவுத்துக்கும் எப்படித்தானே தெரியல, உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் பாலஸ்தீனத்தில் உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்பதற்காகவும் என்று தவறாமல் சொல்லுகின்றார்கள். அது அவ்வளவுத்தையும் பட்டியல் போடுவது மிகவும் கடினம். இருந்தாலும் நான் முக்கியமானவற்றை சொல்லுகிறேன். கரம் பென் ஜும்ரா என்ற ஒரு பேஸை தாக்கி இருக்கிறார்கள். அது பிரியா பேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், நார்தன் கமாண்ட். வடக்கு இஸ்ரேலிய இராணுவ ஆணையத்தின் விமானம் மற்றும் ஏவுகணை தடுப்பு முறைமைகளை தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது சராக் பேஸ், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது அக்கா என்ற இடத்தில் கோலானி பிரிகேட்ஸ் இருக்கிறார்கள். அந்த இடத்தினுடைய நிர்வாக தலைமை இடத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அடுத்தது பெக்கா நான் சொன்னேன் ஏற்கனவே,
இந்த பெக்கா வந்து ஒரு பெரிய வரலாற்று தடம். அதை தனி காணொலியில் சொல்கின்ற அளவுக்கு அதில் தகவல் உண்டு. அதில் ஹெம்ஸ் 450 வந்து இருக்கிறது. அதை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அதற்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசிலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிரஸ் சுமோகா செட்டில்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். அது முற்றாக காலியாகி இருக்கிறது. அடுத்தது பால்மச்சிம் என்ற ஒரு தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அது இஸ்ரேலுக்கு மிகவும் முக்கியமான தளம். இஸ்ரேல் ஏர்பேஸ் மிலிட்டரி ஹெலிகாப்டருடைய ரிசர்ச் சென்டர். மிலிட்டரிக்கு அதாவது இராணுவத்திற்கான ஹெலிகாப்டரை தயார் செய்து அதில் ஆய்வுகளை மேற்கொள்வது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் சென்டர் ஏரோ ஏர் அண்ட் மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏரோன்னு ஒரு வான்வழி தாக்குதலை கொண்டு வந்தார்கள். அதுவும் தோற்று போச்சு. எப்படி தட்டு ஹட்ஸு அயன்டோம் இதெல்லாம் தோற்றுதோ அது மாதிரி தோற்று போச்சு. அதனுடைய அந்த ஏவுகணை தடுப்பு ஆய்வு மையத்தை தாக்கி இருக்கிறார்கள். இது 140 கிலோமீட்டர் லெபனான் பார்டரில் இருந்து வெளியே இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பு, ஹமாஸுக்கு ஏற்பட்ட ஹிஸ்புல்லாக்கு ஏற்பட்ட வெற்றியை சொன்னேன். ஒரு செக்யூரிட்டி பெல்ட்டை இஸ்ரேலுக்குள்ளாலே ஏற்படுத்தி இருப்பது. இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லா வந்து 8200 மொசாதோடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், மொசாதோடைய வேவு பார்க்கும் தலைமையகத்தை தாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானியன் ஹேக்கர்ஸ், ஈரானில் உள்ள ஹத்தாத் ஹேக்கர்ஸ் என்ற அந்த இணையதளங்களில் இருக்க தகவல்களை எடுப்பவர்கள் ஈரானியன் ஹத்தாஸ் ஹேக்கர் குரூப் என்ன செய்திருக்கிறார்கள், அத்தனையும் கையில் எடுத்து விட்டார்கள். அதில் என்னமெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மொசாதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அடுத்தது ஃபினான்சியல் டாக்குமெண்ட், நிதி சம்பந்தமான முக்கியமான ஆவணங்கள், அடுத்தது ஆய்வு ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ், ஆய்வு செய்த அந்த ஆவணங்கள், அடுத்தது டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், வளர்ச்சி திட்டங்கள் பற்றி, அதாவது மொசாதோடைய வளர்ச்சியை பற்றியான ஆய்வுகள். இது அனைத்தையும் எடுத்துக்கிட்டு மொசாதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்து வைத்த அத்தனை ஆவணங்களும் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது என்று ஒரு தகவலையும் அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிலியாட்டில் உள்ளது ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க, இவங்க ஹேக் பண்ணுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா என்னன்னு நம்மளால் தப்புன்னு சொல்ல முடியல. அடுத்தது மிக முக்கியமான ஒரு போர்த்தளமாக இருக்கிறது கியாம். அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் 3 இடங்களில் குழுமி இருக்கிறார்கள். 3 இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். 65 ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் 3 முறையாக திரும்பி ஓடி இருக்கிறார்கள். ஆக இனி இவங்க அடித்த எல்லா செட்டில்மெண்ட்டு, எல்லா பேரக்ஸு, கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், அதாவது வந்தேர்களின் குடியிருப்பு, பேரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவங்களின் பாசறை, அடுத்தது வெகு தூரத்தில் இவர்கள் வருவதற்காக ஒன்று குழுமுகிற இடம், இதையெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு கேம்பையும் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது சிவிலியன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஹைஃபா, 340 தாக்குதலையும் பட்டியல் போட்டால் நமது காணொளி மிகவும் நீளமாக இருக்கும். ஆனால் முக்கியமான தாக்குதல்களை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதே போல் இந்த தாக்குதல் தாங்க முடியாமல் ஒரு ஓட்டம் நத்தியான்ஹு எங்கே நேரே அமெரிக்காவுக்கு இப்போ கேலண்ட் அனுப்புகிறான். நான் பழைய எதிரியை கேலண்ட் அனுப்பி ஏன்னா ஒரு ஹிஸ்புல்லாவோட ஒரு போர் நிறுத்தம் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து அடிக்கடி இங்கே வருகின்ற கொச்சன் சொல்லக்கூடிய கோச்சிசியான் வந்து நான் ஒரு லெபனானோட ஒரு போர் நிறுத்தத்தை முடிவு செய்து விட்டேன், நிறைய விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, விட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் நத்தியானு வேற ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அந்த அறிக்கை நான் வந்து ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் பிரிச்சுடுவேன், ஹிஸ்புல்லாவோட சரண்டர் ஆகி நான் வந்து ஒப்பந்தம் போட்டுக்குவேன், அப்போ ஹமாஸ் தனியாக ஆயிடுவாங்க. நேற்று வரைக்கும் இந்த 340க்கும் நான் சொன்னேன், 340 தாக்குதலுக்கும் டைமை போட்டு இந்த ஏவுகணையால் தாக்கினோம் ஃபார் த பாலஸ்தீனியன் சப்போர்ட். அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய சகிப்புத்தன்மை, அவர்களுடைய தியாகம், இவர்களை மதிப்பதற்கும் அல் குட்ஸ் அல் அக்ஸா இவற்றை மீட்பதற்குமாக நடந்த தாக்குதல்னு முதல்ல 3 லைனு தலைக்காமல் போடுறாங்க. 340 அறிக்கைன்னா 340 அறிக்கையிலையும் இந்த 3 லைனும் இருக்கும் பிரியாம்பிள் மாதிரி. இந்த 3 சென்டென்ஸுக்கும் பிறகு தான் எங்கே தாக்கணும்னே சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் ஹிஸ்புல்லா கூட பணிஞ்சிருவேன், ஹமாஸை பிரிச்சிருவேன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ ஹமாஸோட இதுக்கு வருவோம். நேற்று 50 செட்டிலேர்ஸு தனியாக டெல் அவீவில் இப்போ காயம்பட்டு
மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்கள். மருத்துவமனையை தாக்கினா இன்னைக்கு 3 ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான இஸ்ரேலிய காயம்பட்டவர்களை காயம்பட்ட இராணுவத்தினர் அழிக்க முடியும். அதை செய்யவில்லை ஹிஸ்புல்லா. பார்த்துக்க, இதுதான் யுத்தத்தில் கடைபிடிக்க வேண்டிய இங்கிதங்கள். அவர்கள் அதை கடைபிடிப்பதால் தான் இப்பொழுது வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 40 லட்சம் பேர் பதுங்கு குழிகளும் பல்வேறு பெயர்களில் உள்ள பதுங்கு குழிகளில் இருக்கிறீர்கள். இப்போ ஹமாஸுக்கு வருவோம். அவங்க என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தா, முதல்ல புதுசாக ஒரு குழு வந்துருக்கு. அது அவங்களுக்கு பேர் என்னன்னா ஜிஹாத் ஜிப்ரேல் பிரிகேட்ஸ், மாஸ்டர் ஜிஹாத் ஜிப்ரேல் பிரிகேட்ஸ். அதாவது ஜிஹாது ஜிப்ராயில், அதாவது வானவர் தலைவர் கோன், அவருடைய பெயரால் ஒரு குழு வந்திருக்கிறது. அது நேற்று திடீரென்று நெட்சாரின் பக்கத்தில் உள்ள இடத்தை தாக்கியிருக்காங்க. ஆம்புஷ்லாம் இல்லை, திடீரென்னு ஒரே முறையாக தாக்கியிருக்கிறார்கள். அது ஷஹீதுகள் தாக்குதல்னு சொல்லலாம், மார்டேடம் அட்டாக்குன்னு சொல்லலாம். தெரிச்சு ஓடி இருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர். துரத்தி சுட்டிருக்காங்க. அங்கே சுட்டையில் அவங்க ரொம்ப கோணமாக இருந்தது. செத்தவன் இருந்த ஆயுதங்கள் அவ்வளோத்தையும் கைப்பற்றுவது, அது அவ்வளோத்தையும் அள்ளி சென்று இருக்கிறார்கள். அடுத்தது அல் தைவான் சிட்டி சென்ட்ரல் காசாவில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை காசம் அடிச்சிருக்கு. இப்போ இந்த வந்தவுடனே ஜிஹாத் ஜிப்ரேல் பிரிகேட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, காசமோட சேர்ந்துக்கிட்டாங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்து நின்று சண்டை போடுறோம் அப்படின்னு. அடுத்தது ஒரு பாயிண்ட் பிளாங்க், இதுதான் நேற்று எல்லாருக்கும் ஹெட்னு. பாயிண்ட் பிளாங்கு ரேஞ்சில் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீட்டில் பல்கலைக்கழக தெருவில் 10 பேரை 2 மணி நேரம் சண்டை போட்டு அழித்திருக்கிறார்கள். இது ஹெலிகாப்டர்கள் 10 பேருனா நிறைய பேர் இருக்கும். இது இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கிட்டது. ஹெலிகாப்டர்கள் அள்ளி சென்று இருக்கிறது. இப்போ என்னன்னா, ரஃபா இவங்களை கண்ட்ரோலில் வந்ததை நத்தானுகோவில் பொறுக்க முடியல. உடனேயே அங்கே கமாண்ட் சென்டரை ஓப்பன் பண்ணு, இங்கே கமாண்ட் சென்டரை ஓப்பன் பண்ணு, ரஃபாவை கையில் எடுத்தே ஆகணும் ஆய்வுன்னு நிற்கிறான். ஆனால் வேற ஒரு வேலை நடந்திருக்கு. நேற்று முதலாக ஹமாஸ் குரூப்பு ஷாட் டவுன் அண்ட் ஈவோ மேக்ஸ் ட்ரோன், அதாவது குண்டுகளை போடக்கூடிய இஸ்ரேலுடைய ஈவோ மேக்ஸ் ட்ரோன் என்பதை இவர்கள் அடித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் குண்டு போட வந்தவங்களை இவங்க அடித்து விரட்டினதா தெரியல. அப்போ நேற்று ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் ரஃபாவனோட லிபர்ட்டி இன்னும் இப்போ சொல்லலாம். ரஃபாவில் இவங்க தாராளமாக போய் வர இருக்கக்கூடிய இதையெல்லாம் பயன்படுத்தி ஒருவேளை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இங்கே வந்திருக்கா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு ஐயப்பாடு தான். அதை பின்னர் தான் நாம் அதை தெளிவுபடுத்த முடியும். இது எனக்கு புதுசாக தெரியுது. அடுத்தது அல்குஸ் பிரிகேட்ஸ் ஜபாலியாவில் ஒரு பெரிய ஆம்புஷை நடத்தியிருக்காங்க. பெய்த்லாகியாவை அன்சார் மார்டர்ஸ் அவங்க தாக்கி இருக்கிறாங்க. ஒரு அவ்வாது டவருங்கிற இடத்துல ரஃபாவுக்கு ஈஸ்டர்ன் ரஃபாவுக்கு வெளியில் ஜெனீனியாங்கிற ரஃபாவுக்கு வெளியில் D9 புல்டோசரை அடித்து நொறுக்கி அழித்திருக்கிறார்கள். அப்போ ஜெனீனியாங்கிற இடத்துல ஒரு 45 ஹவுஸ் பாதுகாக்கப்பட்ட ஒரு வீட்டை அழித்திருக்கிறார்கள். இப்படி நேற்று இவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபீல்ட் டேயாக இருக்குது. அப்போ இப்போ புது போராளி குழு ஒன்று வந்திருக்கு. புதுசாக இவங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் முதலாக எனக்கு படுது. இது ஹமாஸ் இது பண்ணது. ஆனால் பயங்கர மழை காசால. அந்த மலைக்கு இடையே நின்று தான் அவர்கள் இந்த சண்டையை போட முடிகிறது. மக்கள் எல்லாம் அல்லாடுகிறார்கள் என்று பத்திரிகையில் எழுதுவது பயங்கர சோகமாக இருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேல் குண்டு போடுவதை நிறுத்தவில்லை. குண்டு போட்டு நேற்றும் 100கணக்கான பேரை, 100ல் 100 கொஞ்சம் குறைவாக 50 பேரை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். 66 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ராஜடி, இந்த அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் கொலை செய்த இந்த ட்ராஜடியை விட்டு தான் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே தவிர உலக மக்கள் எல்லோருமே அதில் தான் ரொம்ப மயங்கி போய் இருக்கிறார்கள். ஆனால் போர்க்களம் என்று வருகின்ற போது ஹமாஸோடைய கை ஓங்கி நிற்கிறது. இப்போ என்னன்னா, சுஜயாவில் தாக்குறான், ரஃபாவுக்கு வெளியில் வந்துட்டான். இப்போ ரஃபாவுக்கு ஈஸ்டர்ன் ரஃபா, வெஸ்டர்ன் ரஃபான்னு ரஃபாவுக்கு வெளியில் தாக்குதல் நடத்துகிறான். ஜபாலியாவில் தாக்குதல் நடத்துகிறான். பெய்த்லாகியாவில் தாக்குதல் நடத்துகிறான். அப்போ இந்த போராளிகள் குழு ஏக காலத்தில் நார்தன் காசாலேருந்து சதன் காசா, சென்ட்ரல் காசா இதையெல்லாம் தாக்க முடியுது. வடக்கு காசா, மத்திய காசா, தெற்கு காசா எல்லா இடமும் ஏக காலத்தில் தாக்க முடியும்னா புது ஆட்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க. புது பிரிகேட்ஸ்லாம் வரோம். இப்போவே நம்ம இந்த வாரத்திலே 2 பேரை சொல்லிட்டோம். அன்சாரி ஃபைட்டர் பிரிகேட்ஸ், அடுத்தது
ஜிஹாத் ஜிப்ரில் பிரிகேட்ஸ். அவன் வரும்போதே நாங்கள் தியாகம்தான் பண்ண வாரான் நேராக போய் எதிரிகள் முகாமிலே சாடுகிறார்கள். அப்போ நேற்று மெர்காவா டேங்க் மட்டும் ஹிஸ்புல்லாவுடைய கணக்கு ஹமாஸ் கணக்கில் 12 மெர்காவா டேங்க் மட்டும் அழிச்சிருக்கு. இப்போ மெர்காவா டேங்கு அழிச்சா என்ன கிடைக்கிற தகர டப்பாவாக இருந்தாலும் ஒன்றை இழுத்துட்டு போயிடும், அங்கே போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவானா. சரி, அடுத்தது ஹூத்திஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதிலிருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம், அமெரிக்காவினுடைய என்சோவரையும் அப்ரஹாம் லிங்கனையும் விரட்டி அடித்தது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, இதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. இதுவரைக்கும் போராளிகள் குழு அமெரிக்காவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இஸ்ரேலை மட்டுமே கணக்கு பார்த்து சண்டையிட்டது ஒரு குறைபாடாக இருக்குமோ என்று எங்களுக்கு படுகிறது. அதனால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக அமெரிக்காவை விரட்டி அடிப்பதில்தான் போராளி குழுக்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று நினைத்தோம். இப்பொழுது அவர்களை விரட்டி அடிப்பதில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அடுத்தது ஈரானில் இந்த ஹேக்கர் விஷயம் நடந்திருக்கு. அதுபோல் நேற்று யுஏஇயில் ஒரு ஹோகனுங்கிற ராபி லோஹன் என்பவரை அடித்து விரட்டி விட்டார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னேன். அவரை கொலை செய்ததாக ஈரான் ஹேக் பண்ணதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். அடுத்த அவங்க அந்த ஹேக் பண்ணவங்க எஹியா அல் சின்வர் பெயரால் நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது யுஏஇயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு ராபி ஹோகன் என்பவரை அழைத்து சென்று கடத்தி சென்று கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னேன். அது சம்பந்தமாக 3 பேரை கைது செய்து இருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, யுஏஇயில் யுஏஇ போலீஸ், அதாவது ஐக்கிய அமீரகத்தினுடைய காவல்துறை வேலை செய்தா இல்லையோ, மொசாது அங்கே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கான். இதையும் கண்டுபிடிச்சது மொசாது தான். ஆனால் இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, இந்த கொலையை செய்ததே மொசாதாக இருக்க முடியும். காரணம், யுஏஇலாம் இப்போ கொஞ்சம் நார்மலாக அந்த பக்கம் போராளிகள் பக்கம் லேசாக சாயிற மாதிரி. சாயிறதுன்னா அது என்ன அக்கௌண்ட்லன்னு சொன்னால், ஒரு இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டை கொடுத்து போராளிகளை சமாதானப்படுத்திட்டு இந்த இஸ்லாமிய அலை ஓங்காமல் பார்த்து கொள்ளலாம் என்பது அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை அவர்கள் போராளிகள் பக்கமும் தனி பாலஸ்தீனத்தின் பக்கமும் சாய்வதால் அதை கையகப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாகிர்தவானா எல்லாருமே.